பாவம், புண்ணியம், முன்ஜென்மம் என மூட நம்பிக்கைகளை மூட்டை மூட்டையாக அவிழ்த்துவிட்ட மகாவிஷ்ணு குறித்து விசாரித்த போது திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. மகாவிஷ்ணுவின் தந்தை திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி, தாய் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்த குட்டிமேக்கிப்பட்டியைச் சேர்ந்த பரமேஸ்வரி. அலங்காநல்லூர் ஆரம்ப சுகாதார மையத்தில் பிறந்த மகாவிஷ்ணு அங்கேயே பள்ளி படிப்பை படித்ததாக கூறப்படுகிறது. மேலும் தாய் வழி தாத்தா பாட்டியான பால்சாமி, பெருமாளம்மாள் மகாவிஷ்ணு என பெயர் வைத்து சிறு வயதில் அவர்கள் வீட்டிலேயே வளர்த்துள்ளனர். மகாவிஷ்ணு என் மக உள்ள பேரன். அவன் இந்த ஊரில் குட்டிமேக்கிப்பட்டியில் நாங்கள் இருக்கோம். அலங்காநல்லூரில் இப்போ ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். ஆகையினால் அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தவன் இந்த லைனில் போயிருக்கான். அப்படி வடிவேல் கேட்டது கூட, ஐயா நான் எப்படிப்பா உனக்கு மகாவிஷ்ணுன்னு எப்படி உனக்கு பேர் வந்தது அப்படின்னு வடிவேல் கேட்டார். வடிவேல் கேட்டதற்கு அதுக்கு பதில் என்ன சொன்னால், நான் அலங்காநல்லூர் வீரம் பறிஞ்ச மண்ணில் பிறந்தேன், அதனால எங்களுக்கு மகாவிஷ்ணுன்னு எங்கள் அப்பா பேர் வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னா. அப்படி என் பேருந்தேன் அலங்காநல்லூர் பிறந்தவன் சாமி. நாங்கள் தான் வளர்த்தோம். அலங்காநல்லூர் ஆஸ்பத்திரியில் குழந்தை கூட்டு வந்து குட்டிமேக்கிட்ட வளர்த்து படிக்க வச்சோம். அலங்காநல்லூர் படித்தது. இப்போ திருப்பூரில் போய் அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே தாய் தப்பா இருக்காங்க. அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இருக்குது, தம்பி இருக்குது, தங்கச்சி இருக்குது. அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க சாமி. நாங்கள் போக வர இருக்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தை கிருஷ்ணசாமியின் சொந்த ஊருக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். பள்ளி படிப்பை தாண்டாதவர் பல்வேறு தொலைக்காட்சிகளில் ஸ்டாண்ட் அப் காமெடியனாக முயற்சி செய்துள்ளார். தொலைக்காட்சிகளில் கிடைத்த அறிமுகத்தை வைத்து தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறிய மகாவிஷ்ணு பல இடங்களில் சொற்பொழிவாற்றியுள்ளார். அங்கும் எதிர்பார்த்த வருமானம் இல்லாததால் பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வது, காதல் பிரச்சனை என யூடியூபில் வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார். திடீரென தான் யோகா கற்றுக்கொண்டதாக அறிவித்ததோடு தனக்கான ஒரு PR டீமை உருவாக்கிக் கொண்டு யோகா, ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்த தொடங்கியுள்ளார். கொரோனா காலகட்டத்தின் போது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த குளத்துப்பாளையம் பகுதியில் பரம்பொருள் என்ற பெயரில் அறக்கட்டளை அமைத்துள்ளார். அந்த அறக்கட்டளை வேகமாக வளர்ந்து சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி உள்ளிட்ட நாடுகளில் கிளைகளை தொடங்கியுள்ளார். அங்கு சென்று சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார். இதனிடையே அவிநாசியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அவிநாசி போலீசார் மற்றும் உளவுத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மகாவிஷ்ணுவின் பின்புலம், வருமான வாய்ப்புகள், அறக்கட்டளைக்கான நன்கொடை விவரங்கள், என்னென்ன மாதிரியான பணிகளில் அறக்கட்டளை ஈடுபடுகிறது என்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாவிஷ்ணு மீது அடுத்தடுத்து புகார்கள் குவிந்து வருவதால் அவர் நாடு திரும்புவாரா அல்லது வெளிநாட்டிலேயே பதுங்கி விடுவாரா என்ற சந்தேகம் உள்ளது. இது குறித்து மகாவிஷ்ணு தரப்பை தொடர்பு கொண்டு விசாரித்த போது அவர் தற்போது ஆஸ்திரேலியா தலைநகர் சிட்னியில் இருப்பதாகவும், அடுத்து சிங்கப்பூர், அதன் பிறகு மலேசியா, பின்னர்தான் இந்தியாவுக்கு வர இருப்பதாகவும், அதன் பிறகு பேசுவார் என கூறி இணைப்பை துண்டித்து விட்டனர். ஒருவேளை வெளிநாட்டிலேயே மகாவிஷ்ணு பதுங்கிவிட்டால் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து பிடிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தன்னம்பிக்கை பேச்சாளர் என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளை பரப்பி வரும் மகாவிஷ்ணு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருப்பதால் அதற்கான பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.